ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் தான், நீங்களும் நாங்களும் இல்ல. நம்ம சோதனை எல்லாம் சோதனையே கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கும் உலகத்துல தங்குற இடத்துக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் தான் நம்மளை சோதிக்கிறான். வாழ்க்கையே அவங்களுக்கு சோதனை. ஒரு நாட்டை விட்டும் ஊரை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்பட்டு ஒரு நபி அல்லாஹ் சோதிக்கிறான் இல்லையா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க இந்த உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்கள் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால அல்லாஹ் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள். ரசூல் அதோட சேர்த்து சொன்னாங்க, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களே அல்லாஹ் சோதிப்பான். அவ்வளவுதான். அந்த சோதனையில் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரே பதில், கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன். எப்படி அல்லாஹ் என்ன விடுவான்? இங்க கொண்டு நிறுத்தியவன் யார்? அல்லாஹ். அந்த கனவை அல்லாஹ் காட்டிட்டான் எனக்கு, அதை நோக்கி நான் போக போறேன். நபி யாக்கூப் சொல்லிட்டான், கதாலிக யஜ்தபீக ரப்புக வ யுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ். இப்படிதான் அல்லாஹ் உன்னை சோதிப்பா, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுப்பான், இப்படிதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பூர்த்தி செய்வா, கனவுடைய விளக்கத்தை அறிவிப்பா அல்லாஹ் உனக்கு, நீ போய்கிட்டே இருந்துட்டாங்க. சகோதரர்கள்ட்ட மட்டும் சொல்லிடாத, இதை யார்ட்டை வெளிப்படுத்திடாத, அது நோக்கம். நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புன்னு சொன்னது நபி யாக்கூப். அல்லாஹ் வஹீன் மூலமா கனவு கொடுத்துட்டான், அதை நோக்கி தான் நான் போறேன். அப்ப அல்லாஹ் என்னோடு இருப்பான் இல்லையா? அதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகனை அந்த பாலைவனத்தில் விட்டு வரும்போது, கைரிதி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் அந்த ஹரமுடைய பகுதியில விட்டு வர்றான், எந்த புல் பூண்டுகளும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு பாலைவனத்தில் ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் விட்டுட்டு போக சொல்றான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்டுட்டாங்க. என்ன கிடைக்க போ? நம்மள நடந்து என்ன நினைப்போம்? யார் நமக்கு உதவிக்கு வருவா? எந்த ஊருக்கார வருவான்? அந்த ஊருக்கார வருவானா? அந்த இடத்துல தண்ணி சாப்பாடு கொண்டு வருவாங்களா? இங்க இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்களா நினைப்பாங்க. திரும்பி போகும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே பதில், கணவனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களை கொண்டு விட சொன்னது இப்ராஹிம். அவங்க திரும்பி ஆம் அவ்வளவுதான் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் விட சொன்னா? இப்படி ஒரு பாலைவனத்துல விட சொல்லிட்டானே, நாங்க என்ன செய்ய போறோம்? இனிமே என்ன போகுது என் வாழ்க்கை? இப்படி கொண்டு வந்தீங்களே, இது பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொன்னது அல்லாவா? இந்த நேரத்துல கொண்டு நிப்பாட்டினது அல்லாவா? என் விதியை விதிச்சது அல்லாவா? இந்த நிலைமைக்கு கொண்டு நிப்பாட்டணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கானா கதர்ல? ஃபைதன் லா யுதையுனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், போங்கன்ட்டான். இதுதான் அந்த கிணற்றில் இருக்கும்போது அல்லாஹ் என்ன கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதேதான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதான், எல்லாருக்கும் அதான். அல்லாஹ் உலகமே ஒன்னு சேர்ந்து நலவு செய்ய நாடினாலும் யாரும் அல்லாஹ் நடம செய்ய முடியாது. உலகமே ஒன்னு சேர்ந்து கெடுதலை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நடம செய்ய முடியாது. என்ன இருள்? அல்லாஹ் போக்குவாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும் இந்த நேரத்தில்.